இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜேவிபியினரின் கடந்த கால இந்திய எதிர்ப்பு குறித்து விமர்சனம். இலங்கைக்கான பயணத்தை நிறைவு செய்த மோடி. அனுரக் குறித்து அதிருப்தி வெளியிடும் மனித உரிமை அமைப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு குறித்தும் அதிருப்தி. நீர்கொழும்பில் இளம் பெண்ணை வன்கொடுமை செய்த வைத்தியர். தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கும் காவல்துறை. வெளிநாட்டு மோகத்தால் கோடியை இழந்த யாழ் நபர். சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை என்கிறார் சீமான். சந்தித்தால் கூறுவதாகவும் தெரிவிப்பு. காசாவில் அவசர பணியாளர்களின் படுகொலையை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல். தவறுதலாக துருப்புகள் சுட்டதாக விளக்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கான உத்தியோகபூர்வ பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பியுள்ளார். இலங்கையில் தமக்கு வழங்கப்பட்ட வரவேற்புக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் நாட்டு மக்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கலாச்சார, ஆன்மீக மற்றும் நாகரிக உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணம் நிச்சயமாக இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபியினர் ஆட்சிபீடம் ஏறுவதற்கு முன்னர் இந்திய அரசாங்கம் மீது முன்வைத்த தீவிரமான விமர்சனங்கள் மோடியின் பயணத்தின் போது பேசு பொருளாகியிருந்தன. இதன் பின்னணியில் நரேந்திர மோடி பங்கேற்ற நிகழ்வுக்கு இலங்கை ஊடகவியலாளர்களுக்கான அனுமதியும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான 3 நாள் அரசு பயணத்தின் இறுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இன்று முற்பகல் அனுராதபுரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஜேஸ்ரீ மகாபோதியில் வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றனர். உடமலுவை சென்றடைந்த இந்திய பிரதமர் அட்டம ஸ்தானாதிபதி நுவர கலாபாவியே பிரதான சங்கநாயக்கர் பல்லேகமக ஹேமரத்ன நாயக்க தேரரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். தாம் பிறந்த குஜராத் மாநிலத்தில் 60களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது புத்தரின் நினைவு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்திய பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நினைவு சின்னங்களை இலங்கையில் காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவது குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். புத்த கயானாவை ஆன்மீக நகரமாக பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அட்டமஸ்தானாதிபதி தேரர் விடுத்த கோரிக்கை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். அது தொடர்பிலான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடுவதாகவும் இந்திய பிரதமர் சுட்டிக்காட்டினார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் பலமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு பயணத்திற்கு இணையாக இந்த தரிசிப்பு இடம்பெற்றது. அட்டமஸ்தானாதிபதி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து இந்திய பிரதமருக்கு ஆசீர்வதித்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறப்பு விருந்தினர்கள் புத்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நினைவு குறிப்பையும் இட்டார். மேலும் இந்திய பிரதமர் ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நுழைவாயிலையும் திறந்து வைத்தார். ருவன்வெளிசாய விகாராதிபதி வன ஈத்தல வெடுனுவேவே ஞானதிலக தேரர் உட்பட அட்டமஸ்தான விகாரையின் விகாராதிபதி, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத், வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்திற்கு இணையாக இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான சக்யாத்திரியும் உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கைக்கு சென்றுள்ளது. இந்த கப்பலுக்கு ஸ்ரீலங்கா கடற்படையின் கடற்படை மரபுகளுக்கு இணங்க வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது.
INS சக்யாத்ரி இந்திய கடற்படை கப்பலானது 320 பேரடங்கிய பணியாளர்களை கொண்டது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 143 மீட்டர் நீளமுள்ள இந்த போர்க்கப்பலுக்கு கேப்டன் ரஜித் குமார் தலைமை தாங்குவதாக ஸ்ரீலங்கா கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா கடற்படை நடத்தும் நிகழ்வுகளில் INS சக்யாத்ரி குழுவினர் பங்கேற்கின்றனர். இந்த பணியாளர்கள் நாடு முழுவதும் உள்ள பல சுற்றுலா தலங்களையும் பார்வையிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தை நிறைவு செய்து கொண்டு INS சக்யாத்ரி போர்க்கப்பலானது நாளை கொழும்பிலிருந்து புறப்படவுள்ளது. நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் பெண் நோயாளி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நீர்கொழும்பு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பல் பிரச்சினை மற்றும் தோல் நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக கடந்த மார்ச் 31ஆம் தேதி சென்ற இளம்பெண் ஒருவர் தனது தாயாருடன் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த பெண்ணை பரிசோதனை செய்த மருத்துவர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனையின் பணிப்பாளர் மூலம் நீர்கொழும்பு காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பாதிக்கப்பட்ட இளம்பெண் சட்ட மருத்துவ அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை தொடர்பான மருத்துவ அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர் திருப்தி அடையவில்லை என காவல்துறை அறிக்கை கூறியுள்ளது. இந்த நிலையில் விசேட மருத்துவ குழுவால் இந்த பெண்ணை பரிசோதிக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அண்மையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்களுக்கான விடுதியில் வைத்து பெண் வைத்தியர் ஒருவர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற சிப்பாயால் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியர் தொடர்ச்சியான ஒழுங்குமுறைகளுக்காக தமது சங்கத்திலிருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னரே நீக்கப்பட்டிருந்ததாக ஸ்ரீலங்காவின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இளம்பெண் நோயாளி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அந்த சங்கம் இதனை கூறியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் தீவிரத்தன்மையை ஏற்றுக்கொண்ட மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவர் கடந்த 2021ஆம் ஆண்டு சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அந்த நபரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் இலவச சுகாதார அமைப்பின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சேர்த்துவிடும் என்று GMOA கவலை தெரிவித்ததுடன் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டியதான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு முகமது ரோஸ்டி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை தனது கரிசனையை வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் முகமது ரோஸ்டி 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதையும் மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்காவின் புதிய தலைமைத்துவத்தின் கீழ் உள்ள அதிகாரிகள் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து தனது அதிருப்தியையும் சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 வாரங்களுக்கு பின்னரும் ருஷ்டியின் கைது அல்லது தொடர்ச்சியான தடுப்பு காவலை சட்டப்பூர்வமாக்குவதற்கான குற்றவியல் தவறுக்கான எந்த ஆதாரத்தையும் ஸ்ரீலங்கா அதிகாரிகளால் வழங்க முடியவில்லை என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. அவரது குடும்பத்தினர் மற்றும் சட்டத்தரணி ருஷ்டியை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மன்னிப்பு சபை கூறியுள்ளது. ருஷ்டியின் உரிய நடைமுறை உரிமைகளை உடனடியாக மீட்டெடுக்கவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட குற்றம் நடந்ததற்கான நம்பகமான குற்றச்சாட்டுகள் அல்லது நம்பகமான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் அவரை விடுவிக்கவும் ஸ்ரீலங்கா அதிகாரிகளை சர்வதேச உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. இந்த கொடூரமான சட்டத்தை மீளெடுப்பதாக புதிய அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் அதன் அதிகாரிகளால் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது ஏமாற்றம் அளிப்பதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை கூறியுள்ளது. பல தசாப்தங்களாக பயங்கரவாத தடை சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்த அதிகாரிகளின் கடந்த கால நடைமுறைகளில் இருந்து விடுபட ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டம் குறித்த தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டுமெனவும் மன்னிப்பு சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் தமிழர் தாயகமான கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் தீவிரமான மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளை தவிர சப்ரகமுக வடமத்திய மத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இந்த வானிலை நிலைமை இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11 மணி வரை இந்த எச்சரிக்கை
இடியுடன் கூடிய மின்னல் தாக்கங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களை அந்த திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாழில் 1.5 கோடிக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழர் தாயக பகுதிகளில் வெளிநாட்டு மோகம் தீவிரமடைந்து வரும் பின்னணியில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 1,60,00,000 ரூபாய் பெறுமதியான பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவரிடம் 1,60,00,000 ரூபாய் பணத்தினை கொடுத்துள்ளார். எனினும் அந்த பணத்தினை பெற்ற சந்தேக நபர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பாத நிலையில் கொடுத்த பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் காங்கேசந்துறை மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு காவல்துறையில் இதுகுறித்து முறைப்பாடு செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டின் பிரகாரம் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி எம் உதயானந்தன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இதன்போது விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்களின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளும் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் சமூக பிரதிநிதி ந வர்ணகுலசிங்கம் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்தும் ஆட்சி பீடமேறும் அரசாங்கங்கள் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். ஏன் உங்களால் ஒன்று சேர்ந்து உங்களால் ஒருமிக்க குரல் கொடுக்க முடியல? இந்த கண்டால புள்ளியாளங்காரனா ஒரு பக்கத்தால் எழுப்பி விட்டாங்க, ஒன்று சேர்த்திருக்கிறாங்க, பழைய குருடி கதவத்தனோடி என்று. அப்ப இதே மாதிரி இப்படி அவனவனை செய்து எங்கட தமிழிய தேசியத்தை சிதறடிக்கிறாங்க. இந்த மக்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் எங்கட பிரச்சனைக்காக போராடி இன்றைக்கு அண்ணன் எந்த வழியில இருந்து போல விட்டுட்டு போனவர், என்ன சொல்லி போட்டு போனவர், தன்னை 9 எத்தனையோ நாடுகள் சேர்ந்து அழிக்க நினைக்குது, அதனால தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தான் விட்டுட்டு போறேன், இந்த நாடுகள் உங்களை காப்பாற்றுமோ என்று சொன்னது. இந்த அளவு நாடு தங்களை அழிக்க நினைக்கிற அழிக்கிற நாடுகள் உங்களை காப்பாற்றுமோ? இன்றைக்கு அண்டை இல்ல, இயக்கம் இல்ல, விடுதலை புலிகள் இல்ல. இன்றைக்கு பெற்றோராலையும் ஒப்படைக்கப்பட்டது. உண்மையா ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் 10 நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் 1 மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும் 1 வருஷம் இல்ல 10 வருஷம் 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வாங்கோ, நாங்கள் 15-20 நாள்ல விசாரிச்சு போட்டு உங்களோட பெற்றோட திருப்பி ஒப்படைப்போம்னு சொல்லி பெற்றோரால கையில பிடிக்கப்பட்ட ஒப்படைச்சாக்கள் 4500 பேருக்கு மேல வசா ஏற்றி கொண்டு போனீங்க. ஆனா இன்றைக்கு அதை பற்றி எந்த நாடு கலைக்குது? விடுதலை புலிகளை அழிக்கணும் என்று கங்கணம் கட்டின நாடுகள் ஏதாவது ஒரு நாடு இதை பற்றி வாய் திறந்திருக்கா? ஏன் இந்தியா வாய் திறந்திருக்கா? எந்த நாடு வாய் திறந்தது? ஒரு தரம் வாய் திறக்கல. இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை அலாக்கியாச்சு. நீங்களும் இங்க வந்து உங்களோட சுயநல அரசியலை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். போலி அரசியல்வாதிகள் உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்துக்காகத்தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எவனாவது சரி ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒன்று சேருவோம், சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வைப்போம், தீர்வுக்கு வரும். நீங்கள் இப்படி இருக்க மாட்டோம். அவங்க எங்களை போட்டு அடிச்சு கொண்டான் இருப்பாங்க, எல்லா இடத்தையும் பிடிச்சு கொண்டான் இருப்பாங்க. நிலத்தை இருந்தாலும் சரிதான், எந்த இடத்தையும் பிடிக்கத்தான் போறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கோடியா பெட்டியா காசுகளை வேண்டிக் கொண்டு லஞ்சங்களை நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். ஸ்ரீலங்காவின் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் திடக்கழிவு முகாமைத்துவ செயல்திறனை மேம்படுத்த நிலையான கழிவு முகாமைத்துவ முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள், மாகாணங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் துறை தலைவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் குறைத்தல், மீள் பயன்பாடு, மீள் சுழற்சியை உள்ளடக்கிய முறையை பின்பற்றுமாறு பொது நிர்வாக அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. பல அரசு நிறுவனங்கள் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ளதால் இந்த திட்டம் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உருவாகும் கழிவுகளை நாளாந்த அடிப்படையில் நிர்வகிக்கும் நோக்கம் கொண்டது என அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் காகித பயன்பாட்டை குறைக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழியின் பயன்பாட்டை ஊக்குவிக்க கூடாது என்பதுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் அமைச்சகம் மேலும் வலியுறுத்தியது. கழிவு சேகரிப்பு மற்றும் அகற்றல் குறித்த வழிகாட்டுதல்களுடன் கழிவு முகாமைத்துவ நடைமுறைகளை கண்காணிப்பது போன்ற விடயங்களும் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வந்த திகதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு முறையான கழிவு முகாமைத்துவ திட்டம் உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்த இஸ்லாமியர்களின் ஜனாசாக்களை பலவந்தமாக எரிக்கப்பட்டு அரசாங்கத்தின் செயற்பாட்டினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இடம்பெற்ற பிரார்த்தனை நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் பங்கேற்றுள்ளார்.
உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகளை மீறி கடந்த கொரோனா காலத்தில் கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களின் உடல்கள் கடந்த அரசாங்கத்தால் வலுக்கட்டாயமாக தகனம் செய்யப்பட்டன. இதனால் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யும் உரிமை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதன் பொருட்டு கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நிலையில் வலுக்கட்டாயமாக எரிக்கப்பட்ட நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரார்த்தனை செய்யும் நினைவு தின நிகழ்வு ஒன்று இன்று காலை கொழும்பு 6 அமைந்துள்ள மரைன் கிராண்ட் வரவேற்பு மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கை முஸ்லிம் குடிசார் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் ஏற்பாட்டு குழுவின் அழைப்பின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச கலந்து கொண்டு தனது வருத்தத்தையும் ஆதரவையும் தெரிவித்தார். இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் சில அரசியல் தலைவர்கள் அன்று முஸ்லிம்களின் உரிமைகளுக்காக முன்னிற்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் இந்த உரிமைக்காக தொடர்ந்தும் குரல் எழுப்பி வந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடிப்படை மனித உரிமைகளையும் மத உரிமைகளையும் மீறி பலவந்தமாக எரிக்கப்பட்ட முஸ்லிம் ஜனாசாக்கள் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஆறாத வடுக்களை விட்டுச் சென்றுள்ளதாக ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபைக்கான கூட்டணி நகர்வுகளை கட்சிகள் முன்னெடுத்து வரும் நிலையில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமையுடன் முரண்பாட்டுள்ள செங்கோட்டையனுடனான சந்திப்பின் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் தாம் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை எனவும் அவ்வாறு சந்தித்தால் வெளிப்படையாக கூறுவதாகவும் சீமான் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். காசாவில் ஸ்டேல் தனது படை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் கடந்த மாதம் தெற்கு காசாவில் வைத்து மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைகளை வழங்கும் பணியாளர்களை தமது வீரர்கள் சுட்டுக் கொன்றதை இஸ்ரேல் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த அவசர பணியாளர்கள் அருகிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்யப்பட்டதாகவும் உயிரிழப்பதற்கு முன்னர் அவர்களுக்கு கைவிலங்கு இடப்பட்டதாகவும் வெளிவந்த செய்திகளை இஸ்ரேலின் ராணுவம் மறுத்துள்ளது. பலஸ்தீனிய செம்பரச்சங்க நோயாளர் காவு வண்டிகளுடன் ஐநாவின் மகளுந்து மற்றும் காசாவின் குடிசார் பாதுகாப்பு பிரிவிலிருந்து சென்ற தீயணைப்பு வாகனம் ஆகியவை மீது ரஃபா அருகே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. ஹெட்லைட்டுகள் அல்லது ஒளிரும் விளக்குகள் இல்லாமல் இருட்டில் சந்தேகத்திற்கிடமான முறையில் வாகன தொடரணி நெருங்கி வந்ததால் துருப்புக்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இஸ்ரேல் முதலில் கூறியிருந்தது. கொல்லப்பட்ட துணை மருத்துவர்களில் ஒருவரால் படமாக்கப்பட்ட கையிறக்க தொலைபேசியின் காட்சிகள் காயமடைந்தவர்களுக்கு உதவுவதற்கான அழைப்புக்கு பதிலளிக்க சென்றபோது வாகனங்களில் விளக்குகள் எரிந்திருந்ததை காட்டியிருந்தது. இந்த நிலையில் இந்த அவசர பணியாளர்கள் பயணித்த வாகனத்தில் இருந்த 6 மருத்துவர்களாவது ஹமாசுடன் தொடர்புடையவர்கள் என இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வலியுறுத்தியுள்ள போதிலும் அதற்கான எந்தவொரு ஆதாரங்களையும் வழங்கவில்லை. இதன் பின்னணியில் தமது வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது அவசர பணியாளர்களுக்கான வாகனங்களில் இருந்தவர்கள் நிராயுத பாணிகளாக இருந்ததையும் இஸ்ரேல் ராணுவம் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளது. 3 ஹமாஸ் உறுப்பினர்கள் இருந்த மகளூந்து ஒன்றை வீரர்கள் முன்னதாக சுட்டதாக இஸ்ரேல் ராணுவத்தின் உயர் அதிகாரியொருவர் கூறியுள்ளார். இதனையடுத்து கிடைத்த அழைப்பின் பேரில் அந்த இடத்திற்கு பதிலளிப்பதற்காக சென்ற நோயாளர் காவு வண்டிகள் ஹமாஸ் உறுப்பினர்கள் பயணித்த மகளூந்துக்கு அருகே நின்றதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த அவசர பதில் நடவடிக்கை குழுவில் இருந்த எந்த ஒருவரும் ஆயுதங்களை ஏந்தி இருந்தமைக்கான எந்த ஆதாரமும் இல்லாத போதிலும் வீரர்கள் தாம் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருப்பதாக கருதி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவ அதிகாரி கூறியுள்ளார். ஒளிரும் விளக்குகள் இல்லாத நிலையில் வாகனங்கள் அணுகப்பட்டதாக முன்னர் கூறப்பட்ட தகவல் தவறானது என ஒப்புக்கொண்டுள்ள இஸ்ரேல் ராணுவம் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணையை நடத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜேவிபியினரின் கடந்த கால இந்திய எதிர்ப்பு குறித்து விமர்சனம். இலங்கைக்கான பயணத்தை நிறைவு செய்த மோடி. அனுர குறித்து அதிருப்தி வெளியிடும் மனித உரிமை அமைப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு குறித்தும் அதிருப்தி. நீர்கொழும்பில் இளம் பெண்ணை வன்கொடுமை செய்த வைத்தியர். தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கும் காவல்துறை. வெளிநாட்டு மோகத்தால் கோடியை இழந்த யாழ் நபர். சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை என்கிறார் சீமான். சந்தித்தால் கூறுவதாகவும் தெரிவிப்பு. காசாவில் அவசர பணியாளர்களின் படுகொலையை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல். தவறுதலாக துருப்புகள் சுட்டதாக விளக்கம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.